எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சைப்பயிர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முளைக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இதை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே குக்கரில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சைப்பயிரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் போல் வேக வச்சு எடுத்து வந்துக்கலாம். இது பச்சைப்பயிர் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவியில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். இருக்கட்டும். ஒரு பவுலில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட 3 தக்காளியும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 துண்டு இஞ்சி. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சாச்சு. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு டைம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு வச்சுருந்த பச்சைப்பயிறு உருளைக்கிழங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.